உங்க உள் உலகம், வெளி உலகம், அப்புறம் இந்த பிரபஞ்சம், இது மூணும் ஒரு சேர அமைதியா இருக்கும்போது தான் உங்க மனசு ஒரு தெளிஞ்ச தண்ணி மாதிரி இருக்கும். ஆமா. அப்போதான் சத்தியம் அதோட உண்மையான ரூபத்துல எந்த ஒரு கலக்கமும் இல்லாம அதுல பிரதிபலிக்கும். கலங்கின தண்ணில முகத்தை பார்க்க முடியாது இல்லையா, அது மாதிரிதான். அற்புதம். அப்போ இந்த அமைதியான தெளிவான மனநிலையோட தான் ஞானத்துக்கான தேடலே தொடங்குது. சரியா சொன்னீங்க. இந்த உபனிஷத்தோட கதையும் அப்படிதானே. பிப்பலாதர், அங்கரஸ் மாதிரி பெரிய முனிவர்கள் எல்லாம் அதர்வ மகரிஷி கிட்ட போய் சில கேள்விகள் கேக்குறாங்க. ஆம், அவங்க கேட்டது 4 கேள்விதான். ஆனா ரொம்ப எளிமையான, அதே சமயம் பிரபஞ்சத்தோட அத்தனை ஆழத்தையும் கொண்ட கேள்விகள். முதல் கேள்வி, தியானங்கள்லேயே மிக உயர்ந்தது எது? ஆஹா, எவ்ளோ நேரடியான கேள்வி. இன்னைக்கு நூத்துக்கணக்கான தியான முறைகள் இருக்கு. எதை தேர்ந்தெடுக்கிறதுனே ஒரு குழப்பம் எல்லாருக்கும் வரும் தானே. கரெக்ட். அடுத்த கேள்வி, தியானிக்கப்பட வேண்டிய மந்திரம் எது? 3வது, யாரை தியானிக்கணும்? 4வது, அந்த தியானத்தோட தெய்வம் யாரு?